ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிக்டாக் ப்ரிப்ரேஷன் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இளங்குமரனார் தமிழ் வளம் அந்த புக்கில் இருந்து பிரித்தெழுதுக எல்லாத்தையும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதோட பார்ட் 1 வீடியோ தான் இது. நமக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எழுதுக ஸ்கூல் புக்கில் மட்டும் இல்லாமல் அவுட் சோர்ஸ்லேருந்தும் கேட்குறாங்க. ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், அகவினா என்ற சொல்லை பிரித்து எழுதுக. ஆப்ஷன்ஸ் இருக்குது. அகம் கூட்டல் வினா அகவினா. அஞ்செவி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. அகம் கூட்டல் செவி அஞ்செவி. அங்கை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. அகம் கூட்டல் கை அங்கை. அங்கனர் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. அங்கனர். அகம் கூட்டல் கண் அல்லது அகம் கண் கூட்டல் அர். அந்தன் அந்தனர் அந்தன் சொல்கிறோம்ல என்ற சொல்லை பிரித்து எழுதுக. அகம் கூட்டல் தன் அந்தன். அந்தனர் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. அகம் கூட்டல் தன் கூட்டல் அர் அந்தனர். அஞ்சிரை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. அகம் கூட்டல் சிறை அஞ்சிரை. அதான்று என்ற சொல்லை பிரித்து எழுதுக. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அது கூட்டல் அன்று, அது கூட்டல் அன்று தான், ஓகேங்களா? அதான்று அப்படிங்கிறது வரும். அது கூட்டல் அன்று அதான்று. புளியங்கோடு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. ஸோ இது எல்லாமே புக்கில் இருக்குது, அதிலேருந்து எடுத்தது தான் இதெல்லாம், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. புலி கூட்டல் அம் கூட்டல் கோடு. புளியஞ்செதில் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. புலி கூட்டல் அம் கூட்டல் செதில் புளியஞ்செதில். புளியந்தோல் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. புலி கூட்டல் அம் கூட்டல் தோல் புளியந்தோல். ஆறுதலை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. ஸோ இதெல்லாமே நார்மல் தான். ஆறு கூட்டல் தலை ஆறுதலை, இதுவுமே புக்கில் இருக்குது. எஃது பெரிது என்ற சொல்லை பிரித்து எழுதுக. எஃது கூட்டல் பெரிது எஃது பெரிது. வரகு கூட்டல் சிறிது வரகு சிறிது என்ற சொல்லை பிரித்து எழுதுக. வரகு கூட்டல் சிறிது தான். இந்த இடத்துல வல்லினம் மிகாது, அதை காட்டுறதுக்காக தான் வரகு சிறிது. வந்து தந்தான் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. வந்து கூட்டல் தந்தான் வந்து தந்தான். எய்து பொருள் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. எய்து கூட்டல் பொருள் எய்து பொருள். அலக்குடம் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அலன் கூட்டல் குடம், இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அலன் கூட்டல் குடம் தான் வரும். குற்றிய லிகரம் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. லிகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றிய லிகரம். குற்றிய லுகரம் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றிய லுகரம். ஐகார குறுக்கம் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. ஸோ புக்கில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து வரிசைப்படுத்தியிருக்கோம், அதனால் இந்த மாதிரி தெரிஞ்சதுமே உங்களுக்கு இருக்கலாம். ஐகாரம் கூட்டல் குறுக்கம். ஔகார குறுக்கம் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட்டு இதை ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கங்க. ஔகாரம் கூட்டல் குறுக்கம். ஆயுத குறுக்கம் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. ஆயுதம் கூட்டல் குறுக்கம்.
ஆயுத குறுக்கம். இதெல்லாம் சிம்பிளாக இருக்க மாதிரி தெரியும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். ஸோ நம்ம பார்க்கலாம். மகர குறுக்கம் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. மகரம் கூட்டல் குறுக்கம். கற்றீது என்ற சொல்லை பிரித்தெழுதுக. இது நமக்கு ஸ்கூல் புக்லேயுமே இருக்குது, இளங்குமரனோட புக்லேயுமே இருக்குது. கல் கூட்டல் தீது. முக்தீது என்ற சொல்லை பிரித்தெழுதுக. முள் கூட்டல் தீது. நான் மலர் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. இது உங்களுக்கு இளங்குமரனார் புக்கில் இருக்கும், ஆனால் பட் அதை பிரிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து அதை காட்டுறோம். நாள் கூட்டல் மலர், நான் மலர் அப்படின்னு மாறும். மணி அடித்தான் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. மணி கூட்டல் அடித்தான், மணி அடித்தான். மனவளகு என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. மன கூட்டல் அழகு. அப்படி தான் வந்து புக்கில் இருக்குது, இளங்குமரனாரோட புக்கில் இருக்குது. மனம் கூட்டல் அழகுன்னு இல்லை, மனக்கூட்டல் அழகு தான் மனவழகு அப்படின்னு இருக்குது. கிளி அழகு என்ற சொல்லை பிரித்தெழுதுக. கிளி கூட்டல் அழகு, கிளி அழகு. தீ எறிந்தது என்ற சொல்லை பிரித்தெழுதுக. தீ கூட்டல் எரிந்தது, தீ எறிந்தது. மலை அழகிது என்ற சொல்லை பிரித்தெழுதுக. மலை கூட்டல் அழகிது. பலவனி என்ற சொல்லை பிரித்தெழுதுக. பல கூட்டல் அணி. பலா விலை என்ற சொல்லை பிரித்தெழுதுக. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்டேக் பண்ணுற சொற்கள். பலா கூட்டல் இலை, பலா விளை. திருவடி என்ற சொல்லை பிரித்தெழுதுக. திரு கூட்டல் அடி, திருவடி. பூவரும்பு என்ற சொல்லை பிரித்தெழுதுக. பூ கூட்டல் அரும்பு, பூவரும்பு. நொவ்விலகது, நொவ்வளகிது என்ற சொல்லை பிரித்தெழுதுக. நொவ்வளகிது. இதெல்லாமே ரொம்ப ஹார்டான கொஸ்டின், பட் இதெல்லாமே நமக்கு இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோ கூட்டல் அழகிது, அதுதான் கரெக்டான ஆன்சர். கோவழகு. கோ கூட்டல் அழகு. கவ்வழகு என்ற சொல்லை பிரித்தெழுதுக. கவ் கூட்டல் அழகு, கவ்வழகு. அவனே அழகன் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. அவனே கூட்டல் அழகன், அவனே அழகன். தேவடியாள் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. தே கூட்டல் அடியாள் அப்படின்னு வரும். ஊன்றின்மை என்ற சொல்லை பிரித்தெழுதுக. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இதெல்லாமே நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஊன் கூட்டல் தீமை அப்படின்னு வரும். 2 சொல்லி இன்னு தீமை அப்படின்னு வரும். ஊன் பெருமை என்ற சொல்லை பிரித்தெழுதுக. ஊன் கூட்டல் பெருமை, ஊன் பெருமை. எவ்வணி என்ற சொல்லை பிரித்தெழுதுக. ஏ கூட்டல் அணி, எவ்வணி. எக்குதிரை என்ற சொல்லை பிரித்தெழுதுக. ஏ கூட்டல் குதிரை, எக்குதிரை. எந்நாடு என்ற சொல்லை பிரித்தெழுதுக. ஏ கூட்டல் நாடு, எந்நாடு. எவ்வானை என்ற சொல்லை பிரித்தெழுதுக. நீங்கள் இதை வந்து வயசு வருஷமாகவும் பார்த்துக்கணும். ஏ கூட்டல் யானை, அதாவது சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக ரெண்டுமாவுமே நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஆன்சர் வந்து ஏ கூட்டல் யானை. எகின் சிறை என்ற சொல்லை பிரித்தெழுதுக. எகின் கூட்டல் சிறை, எகின் சிறை.
எகின் தலை என்ற சொல்லை பிரித்தெழுதுக. ஸோ இதெல்லாமே சிம்பிள் டேர்ம் தான், இதெல்லாமே ஆனால் புக்கில் இருக்குது. எகின் கூட்டல் தலை எகின் தலை. எகின புல் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. எகினம் கூட்டல் புல், இது எகினம் கூட்டல் புல். இது வந்து ஆன்சர் வந்து எகினம் கூட்டல் புல், இங்கே தப்பாக இருக்குது. எகினப்புல், எகினம்புல், சாரி எகினப்புல் கரெக்டு தாங்க. ரெண்டு விதமாகவுமே வரும், எகினப்புல் எகினப்புல் அப்படிங்கிறதுமே ரெண்டுமே வரும். எகினம் புல்னாலுமே எகின் கூட்டல் புல் தான், எகின் புல்னாலுமே ரெண்டுமே ஆன்சர் கரெக்டு தான். எண்ணாயிரம் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. எட்டு கூட்டல் ஆயிரம் எண்ணாயிரம். எண் களஞ்சு என்ற சொல்லை பிரித்தெழுதுக. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ண வேண்டிய இதெல்லாமே இருக்கும். எண் களஞ்சு, எட்டு கூட்டல் களஞ்சு தான் எண் களஞ்சு. எண் வகை, எட்டு கூட்டல் வகை தான் எண் வகை அப்படின்னு வரும். எண் ஆளி என்ற சொல்லை பிரித்தெழுதுக. ஸோ எட்டு கூட்டல் 4 தான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணாளி. இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ண வேண்டியது. 11 என்ற சொல்லை பிரித்தெழுதுக. 11. 10 கூட்டல் 1 தான் 11. 10 கூட்டல் 1 அப்படிங்கிற பிரிச்சிடக்கூடாது. 12 என்ற சொல்லை பிரித்தெழுதுக. 10 கூட்டல் 2 தான் வந்து 12. 13. 13 அப்படின்னு சொல்கிறோம்ல. 10 கூட்டல் 3 தான் 13. 14. இது எல்லாமே நமக்கு புக்கில், இளங்குமரனார் புக்கில் இருக்குது. இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 10 கூட்டல் 4 14. 15 என்ற சொல்லை பிரித்தெழுதுக. ஸோ அவுட் சோர்ஸ் வந்து மெயினாக இளங்குமரனார் புக்கில் தான் எடுக்கிறாங்க. ஸோ அதில் இருந்து தான் நம்ம இதெல்லாமே கொண்டு வந்திருக்கோம். ஸோ 15க்கு வந்து பார்த்திங்கன்னா 10 கூட்டல் 5 15. 16 என்ற சொல்லை பிரித்தெழுதுக. 10 கூட்டல் 6 16. 17 என்ற சொல்லை பிரித்தெழுதுக. 10 கூட்டல் 7 17. 18 என்ற சொல்லை பிரித்தெழுதுக. 10 கூட்டல் 8 18. 10 களஞ்சு என்ற சொல்லை பிரித்தெழுதுக. 10 களஞ்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 கூட்டல் களஞ்சுன்னு வரக்கூடாது, 10 கூட்டல் களஞ்சு தான் 10 களஞ்சு. 11 11 என்ற சொல்லை பிரித்தெழுதுக. 10 கூட்டல் தொடி தான், தொடிங்கிறது பழங்கால அளவியல் முறைகளில் ஒன்று. ஸோ 10 கூட்டல் தொடி 11. 10 கூட்டல் பழம் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. 10 கூட்டல் பழம் தான் வந்து 10 பழம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸாமில் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 கூட்டல் களம் 10 களம் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. 10 களம் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. ஸோ நம்ம 10 கூட்டல் களம்னு பிரிச்சிடக்கூடாது, 10 கூட்டல் களம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 10 பானை என்ற சொல்லை பிரித்தெழுதுக. 10 கூட்டல் பானை 10 பானை. எண் வகை என்ற சொல்லை பிரித்தெழுதுக. எண் கூட்டல் பகை எண் வகை அப்படின்னு வரும். எற்பகை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எற்பகைன்னு சொன்னாலுமே இதே ஆன்சர் தான் வரும். எற்பகை என்ற சொல்லை பிரித்தெழுதுக. எண் பகை அப்படிங்கிறது எண் கூட்டல் பகை அப்படின்னு வரும். எற்பகை அப்படின்றப்பையும் எண் கூட்டல் பகை தான் வரும். ஒன்றே கால் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. ஒன்று கூட்டல் கால் ஒன்றே கால். தொடிய கசு என்ற சொல்லை பிரித்தெழுதுக.
ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி, இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். தொடி கூட்டல் கசு தொடிகசு, தொடியே கசு, தொடியே கசு அப்படின்னு வரும். கலனே பதக்கு என்ற சொல்லை பிரித்தெழுதுக. கலனே பதக்கு. கலன் கூட்டல் பதக்கு கலனே பதக்கு. காலே காணி, காலே காணி என்ற சொல்லை பிரித்தெழுதுக. இந்த மாதிரி டஃப்பான வேர்டெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கால் கூட்டல் காணி காலே காணி, கால் கூட்டல் காணி, கால் கூட்டல் காணின்னு வரும். ஓகேங்களா, இதுதான் சரியான விடை. களஞ்சே குன்றி என்ற சொல்லை பிரித்தெழுதுக. களஞ்சு கூட்டல் குன்றி களஞ்சே குன்றி. ஓகேங்களா. உலக்கே யாழாக்கு, உலக்கே யாழாக்கு என்ற சொல்லை பிரித்தெழுதுக. இது ரொம்ப முக்கியமானது. உலக்கே யாழாக்கு என்ற சொல்லை பிரித்து. உலக்கு கூட்டல் ஆளாக்கு உலக்கே ஆளாக்கு. எழு கூட்டல் பழம் எழுபலம், எழுபலம் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. எழுபலம், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பாருங்கள், கொஞ்சம் ட்ரிக்காக இருக்குது. ஏழு கூட்டல் பலம் தான் மாறுது. ஏழு கூட்டல் பழம் எழுபலம் அப்படின்னு மாறுது. எழுகளஞ்சு என்ற சொல்லை பிரித்தெழுதுக. எழுகளஞ்சு. ஏழு கூட்டல் களஞ்சு அப்படின்னு தான் வருது. ஓகேங்களா, ஏழு கூட்டல் களஞ்சு. எழுகளம் அப்படிங்கிறத பிரித்து எழுதணும். ஏழு கூட்டல் களம் அப்படின்னு தான் வருது. ஓகேங்களா. 70 என்ற சொல்லை பிரித்தெழுது. ஏழு கூட்டல் 10 70. 70 ஏங்கிறது நமக்கு குறில், ஆனால் இங்கே பிரிக்கிறப்போ நெடுலில் வருது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 7000 என்ற சொல்லை பிரித்தெழுதுக. 7000 பிரிக்கிறப்போ 7 கூட்டல் 1000. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நமக்கு அந்த புக்கில் இருந்து எடுத்தது தான். ஸோ இதெல்லாமே நமக்கு கேட்குறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. 7 தாமரை என்ற சொல்லை பிரித்தெழுதுக. 7 கூட்டல் தாமரை 7 தாமரை. 7 வெள்ளம். 7 கூட்டல் வெள்ளம் 7 வெள்ளம். 7 ஆம்பல் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. 7 கூட்டல் ஆம்பல் 7 ஆம்பல். இந்த இடத்துல 7 கூட்டல் ஆம்பல்னு கூட கொடுப்பாங்க. ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இந்த இதை தான் போடணும். 7 கூட்டல் ஆம்பல் 7 ஆம்பல். 7 கூட்டல் 700,000 700,000 என்ற சொல்லை பிரித்தெழுதுக. இதெல்லாம் ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின். 7 கூட்டல் 100,000 வருமா 7 கூட்டல் 100,000 வருமானு நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். 7 கூட்டல் 100,000 அப்படின்னு வருமானு சொல்லிட்டு. பட் இதோட இலக்கண விதிப்படி 7 கூட்டல் 100,000 அப்படின்னு தான் வரும். இது இளங்குமரனார் புக்கில் நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஏழகள் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. ஏழகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தெழுதுக. 7 கூட்டல் அகல். 7 அலக்கு என்ற சொல்லை பிரித்தெழுதுக. 7 கூட்டல் உலக்கு. 7 கூட்டல் உலக்கு. 7 என்ற சொல்லை பிரித்தெழுதுக. 7 கூட்டல் 1 7 7 என்ற சொல்லை பிரித்தெழுதுக. 7 கூட்டல் 2 7 73 என்ற சொல்லை பிரித்தெழுதுக. 7 கூட்டல் 3 73. தாளம்பூ என்ற சொல்லை பிரித்தெழுதுக. தாளை கூட்டல் பூன்னு தான் வரும். நம்ம மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இக்னோர் பண்ணிடணும். நல்லா பார்த்துக்கங்க. தப்பான ஆன்சரையுமே நம்ம பார்த்துக்கிட்டா தான் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். தாளம் கூட்டல் பூ அப்படின்னு வரக்கூடாது. தாளை கூட்டல் பூ அப்படின்னு வரும். எலுமிச்சை மரம் என்ற சொல்லை பிரித்தெழுதுக.
எலுமிச்சை கூட்டல் மரம். ஓகேங்களா? ஆவிர வேர் பிரித்தெழுதுக. ஆவிரை கூட்டல் வேர் அப்படின்னு வரும். ஆவிரம் கூட்டல் வேர் வராது, ஆவிர வேர் இதெல்லாம் வராது. தப்பான ஆன்சர்ஸுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆவிரை கூட்டல் வேர். ஓகே, நம்ம இந்த டெஸ்ட் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் ஐ திங்க் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து தமிழ் இளங்குமரனார் தமிழ் சொல்வளம் புக்கிலேருந்து எடுத்திருக்கோம். நமக்கு அவுட் சோர்ஸில் எல்லா இடத்துலையுமே நமக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்குறதுல இந்த புக்கு வந்து தமிழ் ரிலேட்டட் இந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த புக்கிலேருந்து நிறைய வந்திருக்கு. அதனால் இந்த வீடியோவும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் நல்லா பார்த்துக்கங்க. இது வந்து இதே மாதிரி இது ஒரு பார்ட்டு தான் நான் இப்போ எடுத்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது மாதிரி நான் புக்கில் இருக்க எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் நல்லா திருப்பி பார்த்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதாங்கிறத பார்த்துக்கோங்க. நான் இதை வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து செக் பண்ணி தான் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு டிக்டாக் ப்ரிப்பரேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.